அப்படியே என்ன பாருண்ணா அது வெட்டி போடுறேன் அதுதான் எதுண்ணா ரெண்டுமே நல்லா இருக்குண்ணா ரெண்டுமே ஒரே பேர் தான் கலவா மீன் கலவா மீன் என்னப்பா குழம்புக்கு வருது நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வறுக்கிற மீனையும் குழம்பு வைக்கலாம் என்னப்பா நீ கேட்குற கேள்வி தெரியல பாக்ஸ் வேணுமா ஒரு மீன் வெட்ட ஒரு வந்து கேட்கறியா பாக்ஸ் இருக்கு நீ பாரு எங்கே போகிறது அப்படியே இருந்தோம் வெட்டிட்டு பாக்ஸ் காலி பண்ணணும் அள்ளிக்கலாம் ஓகேவா அதுதான் வந்த உடனே அள்ளிக்கலாம் ஏன்னா பாக்ஸ் தான் எதுலையோ உன் வேலை முடியுமா எடுத்து வந்து அப்படி இல்லையா நான் கேட்கும்போது எப்படி வாங்கியா கூட ஓட்டா இது அவரில் போடுங்க கேட்டு நான் உன் விருப்பம்னு சொல்லிட்டேன் சும்மா எனக்கு கேட்டு சார் அவன் விருப்பம் எப்படி வேணுமோ செய்யும் அதேண்ணா ரெண்டு மீன் நல்ல மீன் இங்கே இன்னொன்று நிறைய காலம்லாம் இருக்குது இந்த மீனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மொதல் அது தமிழ்நாட்டில் இங்கே இந்தியாவிலேயே அதிகமாக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் தான் பாறை மீனோட கலவா மீன் தான் அதிகம் கலவா மீனோட பாறை மீனோட கலவா மீன் தான் அதிகம் இது வந்து இறந்த உடனே என்ன ஆகுதுன்னா அதனோட ஏர் காற்று பை எல்லாமே வந்து அந்த குடலில் இறங்கிட உள்ள அதுதான் இந்த கலவா வந்து வெறும் வயிறு தலை இதான் மீன் அது ஃபுல்லாக ஏறு தலையில் ஒன்றுமே இருக்க தலையே அந்த இதுதான் இப்படி தான் ஓடுது சொல்லுங்க புரியல ஆமா அது யாரு பேரு பச்சைவல்லியா எப்படி ஏய் எடுத்து கீழே போட்டு பாரு உதவ பாரு நீ துணிச்சா போகலாம் தோலை கீழே ஒரு தோலை துணிச்சா ஒரு தோல் துணி போச்சியா கீழே இல்லை அப்படியா துண்டா ஒரு தோலை துண்டானா 5 கிலோ மீன் ஒரு தோல் துண்டானா அவன் என்ன வேலை இருப்பான் பசி
கடலில் ஒன்றுமே காணோம் மார்க்கெட்டுக்குள்ள. ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாக்ஸ் உள்ள தலையை விட்டு நோண்டி நிற்கிற. பார்க்குறவங்க நினைப்பாங்க நாய் நம்ம நான் வளர்க்குற மாதிரி தானே நினைப்பாங்க. இழுத்துட்டு போய் வெளியே போய் சாப்பிடணும். வீடியோ ஓடிட்டு இருக்கு, வீடியோ நாய் வந்து சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தா இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஒன்றும் மீன் வரல, அதனால கீழே உள்ள பூண்டு சாப்பிட்றாரு அது. அது இழுத்து சாப்பிடு. குட்டியிலேயே திருநாயை தீனி போயிடணுமா வீட்டுங்களுக்கு. திருநாயை வளர்த்தாலே சூப்பராக இருக்கும் வீட்டில். அதுதான் பாதுகாப்பு. திருநாய் பயம், அந்த பயம் தான் சொல்கிறேன். அந்த நாய் திருநாயை பார்த்து பயமாக இருக்குல்ல. குட்டியிலே கொண்டு போயிட்டு வளர்த்தீங்கன்னா திருநாய் மாதிரி ஒரு நாயே கிடையாது, வளர்ப்பு நாய் கூட கிடையாது திருநாய் மாதிரி. அது இல்லைம்மா, இப்போது இந்த நாய் வந்து குட்டியிலே வந்து தீனி போயிட்டு திருநாயை தீனி போயிட்டு நல்ல மாதிரி வளர்த்துன்னு வச்சுக்க. அது வந்து நீ உனக்கு சின்ன வயசுல நீ ஜாதி நாய்களை விட திருநாயோடு பாசம் அதிகம். இன்னொன்று நமக்கு ரொம்ப பார்க்குறவங்க பயப்படுவாங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க யாரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு அதுக்கிட்ட. அதை யாரும் கண்டுக்க மாட்டேறாங்க. திருநாயின்னு கழுத்து கட்டிக்கிறாங்க. அது வளர்ப்பில் பொறுத்து இருக்காது எல்லாமே. நாங்கள் ஒரு நாயை எடுத்து போய் வந்து வளர்த்தோம். எங்கள் வீட்லேயே பிரச்சனை. நாய் எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில். இந்த மாதிரி அதுக்கு வந்து எப்பயுமே ஒரு நாய் வந்து விஷயம் என்னென்னா, ஒரு பொருள் இப்படி போடுறோன்னு வச்சுக்க, அந்த போட்ட பொருளை திருப்பி கையக்கூடாது. எப்படி போட்ட பொருளை கை வச்சுன்னா கோபம் வரும் அதுக்கு. அப்போ தான் அது என்ன பண்ணால் அதனுடைய சுயபத்தை காட்டும். எப்பயுமே இது மட்டும் இல்லை, நாய்ங்க குணமே அதான். நீங்கள் என்ன வேணாலும் போட கூட சுற்றிட்டு இருக்கான். சாப்பிட போடுற பொருள் நீ கை வச்சினா, ரெண்டாவது கை வச்சினா ஒன்றும் குலைக்கும் சிலது கடிக்கும். அது வளர்க்குறதுல பொறுத்து இருக்கு. அதனால் நாய் திருநாய் வளர்க்கலாம். அது வளருமா நிறைய ஒரு வீடியோட பார்த்தேன் நான். திருநாய்களை வந்து நீங்கள் கடிக்குதுன்றீங்க. அது முறையான ஒரு வளர்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். லட்சக்கணக்கில் கொடுத்து நாய் வாங்குறாங்க. அதை விட இது பெஸ்ட்டுமா. பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், பாசமாக இருக்கும். 2 நாளைக்கு பிஸ்கட் வாங்கி போட்டால் பின்னாடியே ஓடியாடுது. அது நீங்கள் சாப்பாடு போட்டுருங்க வீட்டில் வச்சுங்க எப்படி இருக்கும்? அசலால் யாருமே இல்லை, எங்கள் மச்சான் தான். அவங்க பையன் கை வச்சுதான் பல்லு படிச்சு அப்படி இப்படி சொல்லிட்டு சேஷன் வரைக்கும் போயிட்டு அந்த நாயை வீட்டு விட்டு அனுபவிச்சிட்டாங்க. சேஷன் போச்சு மாறி. எங்கள் ஒய்ஃபுக்கு தம்பி, அவங்க பையன் வந்து ஒரு பொருளை போட்டுட்டு அதை எடுத்தான் போல இது. அது குலைச்சிச்சு கைப்பற்றிட்டு இது.